வணக்கம். நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம். பாருங்கள், அழகான சந்தன கலர் செம்பருத்தி பூத்திருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி என்ன பார்ப்போம்னா, தோட்டத்தில் உள்ள காய்கறிகளை எல்லாம் அறுவடை செய்வோம். அப்பப்போ 2 தக்காளி 2 வெண்டைன்னு அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கிடைக்கிற காய்கறிகளை பாருங்கள், இங்கே தக்காளி இருக்குது, அதை அறுவடை செய்வோம். இந்த ஒரு செடியில் இந்த 4 காய் கிடச்சிருக்கு, 4 பழம், தக்காளி பழம். அடுத்ததாக இந்த மிளகாயை அறுவடை செய்வோம். எல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே விட்டால் செடிகளில் வேறு காய்கள் வராது, அதனால் இதெல்லாம் பறிச்சிடுவோம். பாருங்கள், 4 மிளகாய் இந்த செடியில் கிடச்சிருக்கு. அடுத்து வெண்டை பாருங்கள், வெண்டை இது பல கிளை வெண்டை பாருங்கள், நிறைய கிளை விட்டுருக்கு. முதல்ல காய்ச்சது பெரிய பெரிய காயாக காய்ச்சது, இப்போ 2வது சின்ன காயாக காய்க்குது. இது சுனை வெண்டைன்னு சொல்லுவாங்க, பருமன் வெண்டைன்னு சொல்லுவாங்க. நல்லா காய் சுனையாக இருக்கும். இந்த செடிகளும் அப்படி தான் முள்ளு முள்ளாக இருக்கும். நல்லா சின்ன சின்ன காயாக இப்போ காய்க்குது. இருந்தாலும் இதையும் பறிச்சிடுவோம். காயை தொட்டாவே குத்துது முள்ளு கணக்கா. இப்படி இது 2 பிஞ்சு இருக்குது. இப்போ 2 காய் பறிச்சாச்சு. நல்லா காய்ச்சி ஓஞ்சிருச்சு. இன்னும் கிளை இந்த சத்து கொடுத்தோம்னா காய்க்கும். பாருங்க, பீக்கங்காயும் அப்படி தான் காய்ச்சிருச்சு. இது இப்போ காய் ஓஞ்சதுனால சின்ன காயாக காய்க்குது. இந்த பீக்கங்காயை பறிச்சாச்சு. அந்த சைடு இன்னொரு பீக்கங்காய் இருக்குது, அதையும் பறிப்போம். என்ன பாருங்கள், இங்கே ஒரு பீக்கங்காய் இருக்குது. இதுவும் அப்படி தான் ஒரு 4-5 பீக்கங்காய் கொடுத்துருந்துச்சு செடி. இப்போ இன்றைக்கி 2 காய் இதில் கிடச்சிருக்கு, குட்டி குட்டியாக காய்க்குது. அடுத்து இந்த பகாக்காயை அறுவடை பண்ணிக்கிடுவோம். பகாக்காயும் அப்படி தான் 2 நாளைக்கு ஒருக்கா அறுவடை பண்ணணும், இல்லைன்னா அப்படி பழுத்து பழுத்து போயிடுது. மேலே இருக்குது, நான் பூரை எல்லாம் பழுத்துட்டு இப்படி தான் பறிக்கணும். பாருங்கள், காய் பறிப்போம். இது கொஞ்சம் நீட்டு காய். இது 2 கொஞ்சம் பெருசாக. இங்கே ஒரு செடி இருக்கு. இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. குட்டி குட்டியாக இருக்கும் போதே பழுத்துருது. இப்படி கொஞ்சம் பாகக்காய் கிடச்சிருக்கு. அடுத்ததாக இந்த புடலங்காய் அறுவடை செய்வோம். பாருங்க, புடலங்காய் ஏற்கனவே 2 காய் அறுவடை செஞ்சாச்சு இந்த செடியில். இது 3வது காய், இதை அறுவடை செய்வோம். பாருங்க, அழகான புடலங்காய் கிடச்சிருக்கு. பாருங்க, இப்படி நமக்கு இன்றைக்கி அவரைக்காய், பீக்கங்காய், புடலங்காய், பாகற்காய், பச்சை மிளகாய், வெண்டைக்காய், தக்காளி என எல்லாம் அறுவடை பண்ணியிருக்கோம். இது இன்றைக்கி கிடச்ச சின்ன அறுவடை. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாப்பி கார்டனிங். வாழ்க வளமுடன்.